மேலும் சினிமா கட்டணத்தை உயர்த்தாதீர்கள், மக்கள் தலையில் சுமையை ஏற்றாதீர்கள். இதுதான் எங்கள் டிஆர் டாக்கீஸின் கோரிக்கை. அரசுக்கு வைக்கிறோம் இந்த கோரிக்கை. சினிமா படம் பார்ப்பது என்பது மக்களுக்கு தருகிறது கேளிக்கை. ஆனால் அதை இவ்வளவு கட்டணம் செலுத்தித்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்வதுதான் வேடிக்கையோ வேடிக்கை. ஆனால் படத்துக்கு என்ன வேணாலும் டிக்கெட் 500 1000 எது வேணாலும் தரும் அப்படி என்று தங்களுக்கு பிடித்த நட்சத்திரங்களின் படங்களை ரசிகர்கள் சென்று பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செலுத்துவார்கள் காணிக்கை. அது அவர்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் வாடிக்கை. ஆனால் வாடும் ஏழையால், பாமர மக்களால், நடுத்தர வர்க்க மக்களால் இவ்வளவு கட்டணம் கொடுத்து போய் படம் பார்க்க முடியுமா? டிக்கெட்டோட கட்டணம் அதுன்னு சொன்னா உள்ள போய் தின்பண்டம் வாங்கி சாப்பிடணும்னா அதோட கட்டணம் எங்கேயோ இருக்கு. அப்ப மக்களால இன்னைக்கு சினிமா படம் பார்ப்பது என்பது குதிரை கொம்பாக ஆகிவிட்டது. அந்த காலத்து சினிமாவை எண்ணி பார்க்கிறேன். மறைந்துவிட்ட தியாகராஜ பாகவதர் ஐயாவா இருக்கட்டும், மறைந்துவிட்ட நம்முடைய பி.யு. சின்னப்பா காலம், அன்னைக்கு எப்படி சினிமா கொடி கட்டி பறந்தது, வருட கணக்கில் ஓடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மறைந்து விட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா, மறைந்து விட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவர்கள் காலத்தில் சினிமா எப்படி இருந்தது? திரையரங்களில் ஜே ஜே என்று கூட்டம் வழிந்தது. நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், சூப்பர் ஆக்டர் கமலஹாசனுடைய காலமாக இருக்கட்டும், அவர்கள் காலத்தில் சினிமா எப்படி இருந்தது? மறைந்துவிட்ட இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் ஐயாவாக இருக்கட்டும், இயக்குனர் மையம் பாரதி ராஜாவாக இருக்கட்டும், இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், தெய்வ திரு புகழ்பெற்ற அப்படி படங்களை எடுத்த APN நாகராஜனுடைய படமாக இருக்கட்டும், TR ராமண்ணா படமாக இருக்கட்டும், மறைந்துவிட்ட AC திருலோச்சந்தர் படமாக இருக்கட்டும், பி மாதவன் படமாக இருக்கட்டும், முக்கோண காதலை எடுத்து கொடுத்த அந்த ஸ்ரீதருடைய படமாக இருக்கட்டும், அன்றைக்கு திரை உலகம் கொடி கட்டி பறந்தது. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், என்னுடைய படத்தினுடைய காலமாக இருக்கட்டும், அன்றைக்கு சினிமா திரையரங்குகளில் கூட்டம் ஜே ஜே என்று அலைமோதியது. திரையரங்குகளில் திருவிழா போல கூட்டம் நின்று கொண்டிருந்தது. மக்கள் கைத்தட்டி ரசித்தார்கள். கட்டணம் செலுத்த முடியவில்லை என்று வருந்தவில்லை. அது ஒரு பொற்காலம், அது சினிமாவுக்கு ஒரு நற்காலம். ஆனால் இன்றைக்கு சினிமா ஒரு இருண்ட காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அன்னைய நிலைக்கு ஏற்ற மாதிரி விலைவாசி வித்துக்கிட்டு தான் இருந்தது. அதையும் மீறி சினிமா வளங்கொடிச்சுது. என்ன காரணம்? படங்கள் விதவிதமாக ஓடுச்சு. என்னன்னா வசூலை எதை வச்சு வாரி குச்சுது? சில படங்கள் கதைக்காக ஓடுச்சு, சில படம் வசனத்துக்காகவே ஓடுச்சு, சில படம் சில பேருடைய நடிப்புக்காக ஓடுச்சு, காதல் கதைக்காக ஓடுச்சு, காமெடிக்காக ஓடுச்சு, பாட்டுக்காக ஓடுச்சு, ஃபைட்டுக்காக ஓடுச்சு, சென்டிமெண்ட்டுக்காக ஓடுச்சு, சில படங்கள் கவர்ச்சிக்காக கூட ஓடியது. மக்கள் அவர்களால் படம் எப்படி பார்க்க முடிந்தது? மனசுல இருக்கக்கூடிய கவலையெல்லாம் மறந்து, கஷ்டங்கள் எல்லாம் மறந்து, இன்னலையெல்லாம் மறந்து, தர டிக்கெட்ல போய் உட்காந்து படம் பார்த்தா கூட, டூரிங் டாக்ஸிஸ்ல படம் பார்க்க கூட பெஞ்சு கூட கிடையாது சார். மணல் கொட்டி கிடக்கும். முன்னாடி உட்காந்து வெத்தலை பார்க்க துப்பிருப்பாங்க, எச்ச துப்பிருப்பாங்க. சுகாதார வசதி கூட இல்லை. அதெல்லாம் கூட மறந்துட்டு அவங்களுக்கு தெரியல, தங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்த்தா போதும், நடிகர்களை பார்த்தா போதும் அப்படின்னு அவங்க தங்களுடைய கஷ்டங்களெல்லாம் மறந்து, கவலையெல்லாம் மறந்து படம் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட காலம் இருந்தது. அவர்களால் படம் பார்த்துட்டு கைத்தட்ட முடிந்தது, கஷ்டங்களை மறக்க முடிந்தது. ஏன்? கட்டுப்படி ஆகக்கூடிய அளவுக்கு கட்டணம் இருந்ததால் தான் அன்றைக்கு சினிமா பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு கட்டுக்கடங்காத அளவுக்கு சினிமா கட்டணம் இருக்கின்ற காரணத்தால் தான் மக்களால் திரையரங்கத்துக்கு வந்து படம் பார்க்க முடியவில்லை. படம் பார்க்க வேண்டும் என்று மக்களுடைய நெஞ்சத்துக்குள்ள இருக்கிறது ஏக்கம். படம் பார்த்து விட்டு சென்று அவர்கள் வீட்டிலே போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நிம்மதியான தூக்கம். ஆனால் இந்த திரைப்பட கட்டணத்தின் உயர்வு என்பது இன்றைக்கு மக்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது ஒரு தாக்கம். அதனால் தான் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறது திரைப்படம் எடுக்கும் கோடம் வாக்கம். பார்க்கிங் கட்டணத்தை பார்த்தா அது பெரிய பாரமா இருக்கு. அது ஒரு பக்கம்னு சொன்னா, உள்ள போய் திரைப்பட கட்டணத்தை விட தின்பண்டங்களுடைய விலையை நினைச்சா அது ஏழை எளிய மக்களை திணற வைக்குது, திக்குமுக்காட வைக்குது. வெளியில ஒரு 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 பொருளோட விலை 1 மடங்குன்னு சொன்னா உள்ளுக்குள்ள திரையரங்கத்துக்குள்ள 2 மடங்கு. ஒரு தண்ணி பாட்டில் அது 2 மடங்கு உள்ள வித்தா எப்படிங்க வாங்கி தாகத்துக்கு தண்ணி குடிக்க முடியும்? அதை விடுங்க. உள்ள பாக்குறாங்க, அங்க விற்கக்கூடிய தின்பண்டங்களோட விலையை பாருங்க. அந்த விலையை பார்த்தாக்கா கேட்டாக்கா பாப்கார்ன் வாங்கி கொறிக்க முடியுமா? பப்ஸ் எடுத்து தான் பல்லுல போட முடியுமா? ரொட்டியை வாங்கி தான் கடிக்க முடியுமா? சமோசா வாங்கி தான் திங்க முடியுமா? இல்ல சிப்ஸை வாங்கி தான் மெல்ல முடியுமா? ஐயோயோ,
என்னால காசு கொடுத்து வாங்க முடியலன்னு தான் ஒரு ஏழையால தான் சொல்ல முடியுமா? திரையரங்க கிடங்கு, அதற்குள்ளே தின்பண்டங்களின் விலையோ 2 மடங்கு. இதை பார்த்தால் ஏழை மனமே நீ அடங்கு, உன் வீட்டுக்குள்ளேயே முடங்கு, முடிந்தால் ஓடிடியிலே படம் பார்த்து விட்டு ஒடுங்கு என்று ஒடுங்கி போய் விடுகின்றான். பொம்பளைங்களை எடுத்துங்க, அவங்க என்ன பண்றாங்க, நாமெல்லாம் ஏன் சினிமா தேட்டருக்கெல்லாம் போயிட்டு வீட்டில் டிவிக்கு முன்னாடி உட்காந்தோமா, சீரியலை பார்த்தோமா, சீரியஸாக அழுதம்மா, கிளிசர்னு வேணாம், வெங்காயமும் உரிக்க வேணாம், அப்படியே மக்கள் குடங்குடமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே திரையரங்கில் கூட்டமே வரலையேன்னு சொல்லிட்டு திரையுலகத்தை சேர்ந்தவங்க இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆம்பளைங்களாம் எடுத்துங்க, இந்த விலைவாசியில் நம்ம ஏன் படம் பார்க்கணும்? ஒரு குவார்டர் வாங்கினோமா, சாப்பிட்டு வீட்டில் போய் குப்புற கவுந்தமா அப்படின்னு இப்போ ஆம்பளைங்கெல்லாம் கவுந்துட்டு இருக்காங்க. சில ஆம்பளைங்க இருக்கவே இருக்கு ஓடிடி, அதில் படம் பார்ப்போம், இருக்கவே இருக்கு டிவி, அதில் படம் பார்ப்போம், ஏன் மொபைல்லே பார்ப்போம், பண்றான் ட்ரோடு, விதவிதமாக வர்றா பல கேர்ளு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு பொருள் எங்கே சகாயமாக கிடைக்குதோ, சல்லுசா கிடைக்குதோ, அங்கே தான் கூட்டம் அலமோதும். ஆனால் என்ன விலை விற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு டாஸ்மார்க்கை பார்க்குறேன், கூட்டம் அப்படியே அலமோதுது, அப்படியே கூட்டம் அப்படியே கியூ கட்டிக்கிட்டு நிக்குது, நீயா நானா அப்படின்னு முண்டி அடிக்குது. திரையரங்கத்துல குறைந்தபட்சம் தேவைப்படுறது 15 தலை, இல்லை என்றால் காட்சி ரத்தாகும் நில. இதுல எப்படி வீசும் மக்களால? கூட்டம் இருந்தாதான் நான் போட முடியும் வல. பெரிய நட்சத்திரங்களோட படங்கள் எடுத்துங்க, அது மலை. ஆனா ஆடு மாடு தடைக்கணும்னா அதுக்கு வெட்டி போடணும் இலை. அதே மாதிரி அடிச்சு பிடிச்சு கூட்டம் வந்தாதானே தடைக்கும் திரைப்பட கலை. அது இல்லாத நிலை. அதுக்கு காரணம் இந்த திரைப்பட கட்டணங்களின் விலை. இன்னொரு பக்கம் திரையரங்கு உரிமையாளர்களுடைய உணர்வையும் பார்க்க வேண்டும். என்னன்னு கேட்டாக்கா, அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வேற. அன்னைக்கு இருந்த விலைவாசி வேற, இன்னைக்கு விற்கக்கூடிய விலைவாசி வேற. இன்னைக்கு எல்லாம் மக்கள் தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தாக்கா ரொம்ப கம்ஃபர்ட்டா படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல சீட்டு வேணும்னு நினைக்கிறாங்க, நல்ல அட்மாஸ்பியர் வேணும்னு நினைக்கிறாங்க, நல்ல ஏசி வசதி வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால எங்களால் இன்னைக்கு திரையரங்கத்தை நடத்தணும்னா அதுல இவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருக்கு. அதனால் திரையரங்கத்தை படம் காட்டுறதா இருக்கட்டும், திரையரங்கத்தை கூட்டுறதா இருக்கட்டும், அதை இழுத்து பூட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எங்களுக்கு அவ்வளோ இருக்குதுங்க கஷ்டம். நாங்கள் எப்படிங்க சாதாரண டிக்கெட்டுக்கு படம் காட்ட முடியும்? எப்படிங்க கேன்டீனில் தின்பண்டங்களை சாதாரண விலைக்கு நாங்கள் விற்க முடியும் என்று திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்லுகிறார்கள். இது அவர்களுடைய வாதம். அந்த வாதத்தை நான் ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு முன்னால் நான் இன்னொரு வாதத்தை வைக்க விரும்புகின்றேன். எல்லாரையுமே ஒரே தட்டுல வச்சு எப்படிங்க படம் காட்ட முடியும்? இன்னைக்கு திரையரங்கத்துல இந்த லோ கிளாஸ் டிக்கெட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 10 டிக்கெட்டு 20 டிக்கெட்டுக்கு மேல சில திரையரங்கள்ல கொடுக்கறதே இல்லை. சட்டம் சொல்லுகிறது என்பதற்காக வெறும் 10 டிக்கெட்டு 15 டிக்கெட்டு, அது எப்படிங்க சாதாரண மக்களுக்கு போறோம்? அதுவும் ரொம்ப முன்வரிசை. நான் என்ன கேட்கிறேன், ஆனானப்பட்ட ட்ரெயின்லயே இருக்குது 2 கிளாஸ், எல்லாமே ஒரே வகுப்பு தான், ஒரே கிளாஸ் தான். ட்ரெயின்ல மக்கள் கூட்டம் ஏறுமா? ஏறாது இல்ல. திரையரங்கத்துல மட்டும் ஏன் ஒரே டிக்கெட்டு ஒரே தட்டு, கிட்டத்தட்ட 195 ரூபாய் டிக்கெட்டுன்னு சொன்னா எல்லாரும் அந்த 195 ரூபாய் டிக்கெட் தான் எடுக்கணும். எப்படி முடியும்? நடுத்தர வர்க்கத்தால எப்படி அதை தாங்க முடியும்? பணம் படைச்சவங்க, வசதி படைச்சவங்க, வாய்ப்பு உள்ளவங்க, அவங்க காசு கொடுத்து வாங்கலாம், படம் பார்க்கலாம். சாதாரண நடுத்தர வாசியை எப்படி காசு கொடுத்து வாங்க முடியும்? எப்படி படம் பார்க்க முடியும்? நீங்க திரையரங்கத்துல இவ்வளவு டிக்கெட் வச்சோன்னே ஃபுல் அரங்கு நிறைந்த காட்சிகளாக எத்தனை படம் ஓடுது? பெரிய நட்சத்திரங்களோட படங்கள் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடும். மற்ற படங்கள்லாம் 15 பேர் இல்லைன்னா காட்சியை ரத்து பண்றீங்களே. திரையரங்கல்ல நீங்க பேய் ஓட்டுறீங்களே, திரையரங்கத்துல ஓட்டுறீங்களே. இந்த டிக்கெட் ரேட்டை இப்படி வச்சிருக்கீங்களே, ஏன் 195 ரூபாய் கொடுத்து ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்து சொன்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ள 99 ரூபாய்க்கு ரேட் வைங்க. இன்னொரு கிளாஸ் படம் பார்க்க வைங்க. 2 வகுப்பு வேணுமா வேணாமா? அந்த லோ கிளாஸ் அந்த 3வது வகுப்பை விட்டுருங்க. ஹை கிளாஸ், மிடில் கிளாஸ், 2 வகுப்பு. அப்பதான் மக்களுக்கு இருக்காது இந்த தவிப்பு. திரையரங்கு உரிமையாளர்களை கொஞ்சம் நீங்களும் சிந்திக்க வேண்டும். பெரிய படங்களை வேணா 199 ரூபா 100 ரூபாய்க்கு மேல காசு கொடுத்து டிக்கெட் கொடுத்து மக்கள் பார்க்கலாம். ஆனா சாதாரண படங்களை பார்க்க எப்படி வருவாங்க? ஏன் பெரிய படங்களையே கூட சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அவங்களும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சின்ன பட தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், சின்ன சின்ன படைப்புகள் ஓட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 2 கிளாஸ், இந்த லோ கிளாஸ் கொடுக்கறத விடுங்க, அதை மீறி 2 வகுப்பா நீங்க டிக்கெட்டை பிரிச்சு கொடுத்து பாருங்க. நிச்சயமாக திரையரங்கத்தில் கூட்டம் அலை மோதும். நடுத்தர மக்களால் 100 ரூபாய்க்குள்ள டிக்கெட் இருக்குப்பா. இன்னைக்கு டிவிலையே இந்த விலை விற்குது.
ஏதாவது ஓடிடியில் படம் பார்க்கறத மீறி ஒரு சினிமா தேட்டரில் தான் போய் படம் பார்ப்போமே. மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு சினிமா தாங்க. மக்கள் கண்ணீரை வாடிக்கிட்டு இருக்கான், கஷ்டத்துல இருக்கிறான். அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு கொடுக்கணும்னா எங்க போய் அவங்க அந்த பொழுதுபோக்கை பெற முடியும்? எத்தனை தடவை தான் டிவி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு தான் கணவன் மனைவியோட முகத்தையும் கணவனோட முகத்தையும் குழந்தைங்களோட முகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போனா எங்க சார் போக முடியும்? எப்பயாவது திருவிழா வந்தா போலாம். ஆனா மக்கள் எங்கேயாவது வெளியில போனா திரைப்படங்களுக்கு தானே சார் போக முடியும்? 2 வகுப்பு கண்டிப்பாக தேவை. 195 ரூபாய், 100 ரூபாய்க்கு மேல ஒரு டிக்கெட்னு சொன்னா 100 ரூபாய்க்கு கீழே வைக்கணும் இன்னொரு டிக்கெட்டு. மக்கள் ஏறி வருவாங்க திரையரங்கத்தின் படிக்கட்டு. ஒரு 60% 70% முதல் வகுப்பை வித்துக் கொள்ளுங்கள். மீதி ஒரு 30% கொடுங்க 2ஆம் வகுப்பு. 100 ரூபாய்க்கு கீழே டிக்கெட் வச்சு பாருங்க, 75 ரூபாய் டிக்கெட் வச்சு பாருங்க எப்படி கூட்டம் அலைமோதுன்னு. இப்படி திறந்து விட்டு பாருங்க, வந்து சேரும் பாருங்க டப்பு. கரப்பாம்பூச்சி கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு பள்ளி படுத்துக்கிட்டு எழுதுச்சான், ஓனம் உக்காந்துக்கிட்டு எழுதுச்சான், எட வீட்டுல அழுகுற மாதிரி அழுதுதான். யாரை பார்த்து யாரும் போட்டுக்க முடியாது சூடு, யாரும் யாருக்கும் ஆயிட முடியாது ஈடு. ஒவ்வொன்றும் வேறதான். சிட்டி வேறதான், பட்டி தொட்டி வேறதான், பட்டணம் வேறதான், பட்டிக்காடு வேறதான், நாட்டுப்புறம் வேறதான், நகர்ப்புறம் வேறதான். நாடு முழுக்க அப்படி எல்லா தேட்டரையுமே மால் தேட்டரை மாத்திர முடியுமா? முடியாதுங்க. சாதா தேட்டர் இருக்க தானே செய்யும். நான் ஏசி தேட்டரும் இருக்கும், ஏசி தேட்டரும் இருக்கும், தனித்தனியா இருக்கக்கூடிய தேட்டர் இருக்கும். அப்ப போய் மால் தேட்டர்ல படம் பார்க்க முடியும்னா யாரால படம் பார்க்க முடியுது? வசதி படைச்சவங்களால தான் பார்க்க முடியுது. ஒண்ணுல ஒரு பையன் ஐடி கம்பெனில வேலை செய்யறான், அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான். அவன் அப்பா அம்மாவை பத்தி கவலைப்படாம, குடும்பத்தை பத்தி கவலைப்படாம அவன் லவரோட போய் படம் பார்க்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டோட படம் பார்க்கலாம், கல்யாணம் ஆயிருந்த கட்டம் பொண்டாட்டியோட போய் படம் பார்க்கலாம். ஆக மால் தேட்டர்ல போய் யாரு படம் பார்க்க முடியும்? படம் பார்க்கணும்னா குறைந்தபட்சம் 1000, 2000, 3000. மால் தேட்டர்ல போய் படம் பார்க்கணும்னா ஹை கிளாஸ் போய் படம் பார்க்கலாம். எப்படி பார்க்க முடியும் மிடில் கிளாஸ்? எப்படி பார்க்க முடியும் லோ கிளாஸ்? எப்படி பார்க்க முடியும் ஆல் கிளாஸ்? ஆக பணம் படைத்தவர்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் மால் சினிமா. பண வசதியற்றவர்களால் பார்க்க முடியாது மாமூல் சினிமா. டிஆர் டாக்கீஸ் நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.